இன்றைக்கி இந்த பார்சல் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச சில விஷயத்த நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடுனா, நான் வரலாறு காணாத விஷயத்தில் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரலாறு காணாத விதம்னா என் லைஃப்பில் ஹிஸ்டாரிக்கலி எனக்கு பிடிச்ச விஷயம் அது எல்லாத்தையும் போட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்திருக்கான்னு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து வாங்கியாச்சு. இது ஒரு ஸ்கேமாக கூட இருக்கலாம். பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் அரிய வகை பொருட்கள். அந்த அரிய வகை பொருட்கள்லாம் நிஜமாவே இருக்கா இல்லை ஏதாவது ஸ்கேம் ஆகிருக்கேனான்னு இதுக்குள்ளே பார்த்தா தெரியும். பிடிச்சிட்டேன். வாவ், நிஜமாவே நான் ஆர்டர் பண்ணது அப்படியே வந்திருக்கு. வாவ், பாருங்க, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? வாவ், ஃபுல்லாகவே வந்துட்டு கிளிப்பு தான், ஹேர் அக்சசரி தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்துட்டு லைட் பல்ப் காய்ஸ். இது வந்துட்டு லைட் பல்ப் அண்ட் இது எப்படி தலையில் மாட்டிக்கணும். கியூட் லைட் பல்பா? வாவ், லைட் பல்பு கிளிப்பு தலையில் மாட்டிக்கணும். ரொம்ப யூனிக்காக இருக்குடா. வாவ், ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ராடக்ட்டு. இது ஒரு நார்மல் கிளிப்பு. இது வந்துட்டு விளக்கமாத்தில் பண்ண ஒரு கிளிப்பு. ஸோ விளக்கமாத்தில் பண்ண ஒரு கிளிப்பு. ஓகே, இதை வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. லைக் ரொம்ப கிளிப்பெல்லாம் கஷ்டமாக இல்லை. இது 2 வாங்கியிருக்கணும், 2 சைடு போடுறதுக்கு. இந்த வெப்சைட் நிஜமாவே ஒர்க் ஆகுது காய்ஸ். நான் கூட நீ ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது. இது ஒரு எக்ஸாக்டிக் ஃபைண்டிங் மாதிரி. எக்ஸாக்டிக் ஃபைண்டிங்னா நிஜமாவே ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டை நான் பிடிச்சிட்டேன்டா. அடுத்து வர்றது இன்னும் முக்கியமான விஷயம், கத்தி கிளிப்பு. கத்தியில் கிளிப்பு தான். கத்தி. ஓகே, கத்தியில் கிளிப்பு. இதுவும் ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட். கத்தியில் கிளிப்பு. இதுவும் ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு தான். அண்டு பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தது நிறைய ஆர்டர் பண்ணதுனால. இது வந்துட்டு கார்ன் கிளிப். வாவ், கார்ன் கிளிப். இதுவும் ரொம்பவே யூனிக்கான ஒன்று. வெளியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான், பட் போட்டு போனால் ரொம்ப யூனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். தென் இன்னொரு அழகான கிளிப், டெடி பியர் வச்ச மாதிரி. சூப்பர், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஓகே, இது நல்ல டெடி பியர் வச்ச கிளிப்பு. ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு போட்டு போனால் நம்ம எங்கே நீங்கள் வாங்குறீங்கன்னு நம்மக்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க. அந்தளவுக்கு யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். இது ஒரு கிளிப்பு. இதுவும் ஆப்வியஸ்லி ரொம்ப யூனிக்கான ஒரு கிஃப்ட்டு தான். யூனிக்கான ஒரு கிளிப்பு தான். ஆப்வியஸ்லி ரொம்ப யூனிக்கான ஒரு கிளிப்பு தான். தென் நான் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டேன். யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ, பட்டு இதெல்லாம் இது அவகேடோ கிளிப்புன்னு சொல்லி வாங்கினேன். பட்டு இது நார்மல் கிளிப்பு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப யூனிக்காலாம் எதுவும் இல்லை. அவகேடோ கிளிப்புன்னு சொல்லி ரொம்ப யூனிக்காலாம் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. நம்ம
வர்றதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கிளிப்பு தான். அண்டு இது கொஞ்சம் யூனிக்கான ஒரு கிளிப்பு. இது நான் எடுத்து காட்டுறேன். இது பட்டர் பிஸ்கட்டு. எனக்கு பட்டர் குக்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு பட்டர் குக்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட்டர் குக்கீஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு பட்டர் குக்கீஸ் மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஒட்டி பார்த்தா தெரியுது. பட்டர் குக்கீஸ் மாதிரி தான். பட்டர் குக்கீஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, பட்டர் குக்கீஸ் மாதிரி ஒரு கிளிப்பு. இன்னொன்று வந்துட்டு இந்த ட்ராயிங் வரைகிற, நமக்கும் ட்ராயிங்க்கும் ரொம்ப தூரம். பட்டு ட்ராயிங் வரைகிற கிளிப்பு. இதுவும் ட்ராயிங் வரைகிற ப்ரெஷ்ஷோடு இருக்கிற மாதிரி ஒரு கிளிப். இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபைண்டிங் தான். ஓகே, இதுவும் ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபைண்டிங் தான். ஆப்வியஸ்லி ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபைண்டிங் தான். தென் தட்டாம்பூச்சி கிளிப்பு. இது கிளிப்பு கூட கிடையாது, இது ஒரு ஹேர் பின் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு தட்டாம்பூச்சி ஹேர் பின். ஓகே, தட்டாம்பூச்சி எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக் ஃபைண்டிங் மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேர் பின் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஹேர் பின், பட் ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் செக் பண்ணணும் மொத்தம் எத்தனை பொருள் வந்திருக்குன்னு. இது ஒரு டெனிம் பின்னாடி மாட்டுறது டெனிம். இதுவும் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு லாங்கு கிளிப்பு மாதிரி இருக்குது. பட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப ரேராக கூட இல்லை, நான் இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன்டா. இந்த மாதிரி பொருளாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. பட் எனக்கு இந்த லைட்டு கிளிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் டைமில் நம்ம வெளியே போகிறோன்னா இந்த லைட்டு கிளிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எனக்கு இந்த லைட்டு கிளிப் நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எனக்கு இந்த தொடப்போ நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு கிளிப்பு. இது ரொம்ப நாளாக நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு கிளிப்பு. ஃபைனலி என்கிட்ட இந்த தொடப்பு இது வந்துடுச்சு. தொடப்பத்தை தலையில் வச்சுட்டு அலையிற ஒரே நாள் நான் தான். இது நம்ம இப்படி க்ளீன் கூட பண்ணிக்கலாம். ஸோ கார்னும் ரொம்ப யூனிக்காக இருக்குது, குட்டியாக இருக்குது. பட் இதை நீங்களாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. தென் இந்த கத்தியும் ரொம்பவே யூனிக்கான ஒரு இது தான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டர் பிஸ்கட் அண்ட் இந்த கிளிப்பு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது டிக்டாக் மாடல் தான், டிக்டாக் மாடல் கிளிப்பு. அண்டு இது ஸோ க்யூட். இந்த மாதிரி நாட்டு போட்டதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப எலகண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி நாட் போட்டதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபெமினைனாக இருக்கும், ஒரு பொண்ணு மாதிரி நம்ம தெரியும். ஸோ இந்த மாதிரி கிளிப்பெலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நார்மலாக போடும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக போடுற மாதிரி இருக்காது, ரொம்ப பந்தாக ஓட்டுற மாதிரி இருக்காது, சட்டெல்லாம் இருக்கும், ஆனால் ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். ஹேர் பேண்டு, இதெல்லாம் ஹேர் பேண்டுன்னு போட்டிருந்துச்சு, வாங்கியிருக்கேன். ஹேர் பேண்டு இது ரொம்ப நார்மலான குவாலிட்டியில் தான் இருக்குது. இது ரொம்ப இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. சீரியஸ்லி இந்த மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அண்டு இதுவும் ஒரு டிக்டாக் கிளிப்பு தான். அண்டு டிக்டாக் கிளிப் எனக்கு இந்த லைட்டு வச்சதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி லைட்டு வச்ச கிளிப்பு, லைட்டு வச்ச இந்த கிளிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் எனக்கு இந்த மாதிரி இதுதான் என்னோடய
விருப்பப்படுற ஷாப்பிங்னால் இப்படி தான். நான் ஹேருக்கு தான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஹேர் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் நான் ஒரு கலெக்ஷன் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வைக்கிறது. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி. ஸோ லைஃப் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நடுவில் இதெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி. கேமரா ஆன் பண்ணிவிட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் நான் சந்தோஷம் கம்மியாக படுறேன். யாருன்னா நான் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தாம் தும்னு குதிச்சிருப்பேன். பிகாஸ் ஹாப்பி. ஸோ கைஸ், பாய்.